வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது சில வருஷங்களுக்கு முன்பு நடந்தது. அப்பொழுது என் கூட படித்த மிக மிக நெருங்கிய நண்பன் ஒருத்தன் ரொம்பவும் உடம்பு முடியாமல் அவனை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துருந்தாங்க. அவனை நான் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவனுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். அவனுடைய அப்பா அம்மா பெட்டில் அவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை நான் பார்க்க போயிருந்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, அதே டயத்தில் அவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம். இந்த நேரம் பார்த்து இவன் இப்படி வந்து பெட்டில் உடம்பு சரியில்லாத அட்மிட் ஆகிருக்கிறான். இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பையனையும் கூட இருந்து பார்த்துக்க முடியாமல் அதே நேரத்தில் இன்னும் 3 நாள்ல பொண்ணு கல்யாணம், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன்னா, அம்மா இதோ பக்கத்துல இருக்கிற தம்புச்செட்டி தெருவில் தான் என் ரூம் இருக்குது. இவன் உங்களுடைய பையன், அதே நேரத்தில் எனக்கு உயிர் நண்பன். அதனால நீங்க தைரியமா ஊர்ல போய் உங்க பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். உங்க மனசுக்குள்ளார எந்த கலக்கமும் இல்லாம கவலையும் இல்லாம போய் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் என் ஃப்ரெண்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், என்ன நம்புங்க. அவங்களுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு வாரம் அவன் கூட தங்கி நான் பாத்துக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு இருந்த வார்டுக்கு எதிர்த்தாப்புல தான் பெண்கள் வார்டு. அதுல சின்னவங்க பெரியவங்கன்னு நிறைய பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்கள் வார்டுக்குள்ளார பச்சை கலர் ஸ்கிரீனை ரூம் மாதிரி கவர் பண்ணி 2 ரூம் போல அங்க இருந்தது. அந்த ஸ்கிரீனால கவர் செய்யப்பட்ட 2 கேபினுக்குள்ளாரையும் 2 சீரியஸான பேஷண்ட் இருக்கிறாங்க. அதுல ஒரு நோயாளி பேர் எஸ்தர் மேரி, கிட்டத்தட்ட 50 வயசு கிட்ட இருக்கும். அவங்க கூட இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிவராமன் பாத்துக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 57-58 வயசு இருக்கும். நான் என்னுடைய ஃப்ரெண்டை பாத்துக்கிட்டு இருந்தாலும் ரிலாக்ஸ்க்காக வார்டுக்கு வெளியே இருக்கிற வரண்டாவில் அப்பப்ப வந்து நின்றுகிட்டு இருக்கிறது என்னுடைய வழக்கம். இதே போலதான் அந்த பெரியவரும் வெளியே வந்து அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிப்பார். அப்ப எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன அறிமுகம். அப்போதைக்கு எங்களுக்குள்ளார ஏற்பட்ட பழக்கம் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த பெரியவர் நடந்துகிட்ட விதம் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் இருந்தது. சொல்ல போனா அது எனக்கு பெரிய மர்மமா இருந்தது. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நான் அங்க தங்க ஆரம்பிச்சு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனும் 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் புருஷன் முண்டாட்டி போல தெரியுது. அவங்க அந்த எஸ்தர் மேரியை பார்க்க வராங்க. அவங்க பார்க்க வந்திருக்கிற அந்த நிமிஷம் அந்த பெரியவர் அங்க இல்ல. அவங்களும் அந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த பெரியவர் பத்தி எந்த ஒரு தகவலும் விசாரிக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க போன அடுத்த 5வது நிமிஷம் அந்த பெரியவர் அங்க ஆஜராகிறார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு முன்ன வந்தது போல இப்ப 2 ஜோடி, அதாவது 2 கப்பிள்ஸ் பார்க்க வராங்க. இப்பவும் அந்த பெரியவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த முறை அந்த பெரியவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறத நானே என் கண்ணால பாக்குறேன். அது எப்படின்னா, அந்த 2 கப்பிள்ஸும் அந்த வார்டுக்குள்ளார நுழையிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பெரியவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இதை கவனிச்ச என் மனசுக்கு ஒரே சந்தேகமாகவும் நெருடலாகவும் இருந்தது. இருந்தாலும் அந்த பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்க அப்போதைக்கு எனக்கு துணிச்சல் வரல. அதே போலவே அந்த எஸ்தர் மேரியோட ரிலேஷன் எப்பெல்லாம் அந்த அம்மாவை பார்க்க வராங்களோ அப்பெல்லாம் அந்த பெரியவர் அந்த வார்டுக்குள்ளாரே எங்கேயாவது ஒரு மூலையிலேயோ அல்லது வார்டுக்கு வெளியே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறார். வந்தவங்க பார்த்துட்டு போன அடுத்த நிமிஷமே அந்த பெரியவர் வழக்கம் போல அந்த பெரிய அம்மாவை கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறார். பார்க்க வர்றவங்களும் இந்த பெரியவரை பத்தி எதுவும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ரொம்பவும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதே நேரத்தில் அந்த பெரியவர் மேல என் மனசுக்குள்ளார சந்தேகம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஏன் அந்த பசங்கள்லாம் பார்க்க வரும்போது இந்த பெரியவர் எஸ்கேப் ஆயிடுறாரு? இவர் பேர் சிவராம, அவங்க பேர் எஸ்தர் மேரி. 2 வெவ்வேறு மதம் மாதிரி தெரியுது. இருந்தாலும் கலப்பு கல்யாணம் நினைச்சுக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் வரும்போது இவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் என் தலையை வெடிச்சிடும் போல இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் நானும் வரண்டாவில் சந்திச்சுக்கும் போது ஒரு சின்னதா ஒரு புன்னகை, ஹாய், அவ்வளவுதான். வேற எந்த பழக்கமும் கிடையாது. என்னோட பேரை சொல்லியிருக்கேன். நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்துக்கு தான் இங்க இருக்குங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா அவருடைய பேரை மட்டும் தான் சொன்னாரு. மற்றபடி வேற எந்த டீட்டெயிலும் சொல்லல. நானும் அதை பத்தி கேட்கல. அதனால நம்ம இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறதுக்குள்ளார அந்த பெரியவர்கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதுக்கான டைமையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பத்தையும் எனக்கு கொடுத்துட்டார். ஒரு நாள் நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு டிஃபன் வாங்கிட்டு நானே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு இருந்தேன். அப்போ தினமும் நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த வரண்டாவில் பார்த்தேன். அந்த பெரியவர் ஒரு மூலையில உட்காந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருந்தார். அதை பார்த்ததும் எனக்கு ஏற்கனவே அதிகமாக இருந்த ஆர்வம் இன்னும் அதிகரிச்சுது. இருந்தாலும் அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவனுக்கு மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சு பிறகு தூங்க வச்சுட்டு நான் வெளியே வரண்டாவுக்கு வந்தேன். அப்பொழுது அந்த பெரியவர் அதே இடத்துல உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு தான் இருந்தார். உடனே நான் முடிவு பண்ணினேன், இதுக்கு பிறகு இந்த விஷயத்தை நம்ம ஆற போடக்கூடாது. இப்பவே இந்த பெரியவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டுடணும். என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி துணிச்சல் வந்து அவர்கிட்ட நெருங்கி போனேன். நெருங்கி வந்து அவர்கிட்ட நிக்கிறத கவனிச்ச அந்த பெரியவர் என்னை பார்த்ததும் கண்ணை தொடச்சிக்கிட்டு நிமிர்ந்து என்னை பார்த்து, என்னப்பா என்ன விஷயம், ஏன்
கிட்ட வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் அவரை பார்த்து, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வரீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அந்த பெரியவர் ஒரு மாதிரியா பார்க்குறாரு. நீ நானும் தனியாக போய் பேசுறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? நம்ம 2 பேரும் பெருசாக பழக்கம் ஒன்றும் இல்லையே, தெரிஞ்சவங்களும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் உங்களால் எனக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, அதை நீங்க தான் சரி பண்ணணும். அதனால தயவு செஞ்சு தனியாக வாங்க பேசலாம், இங்கே பேசினா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நான் சொல்ல, மறுபடியும் அந்த பெரியவர் கோவம் வருது. என்ன தம்பி ஒரு மாதிரியா பேசுறீங்க, உங்க பேச்செல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பெரியவர் பார்த்து, ஐயா என்ன தப்பால நினைச்சிடாதீங்க, ஆனா தயவு செஞ்சு தனியா வாங்க, உங்கள்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர், நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல என்னால எதுவும் பேச முடியாது அப்படின்னு விரட்டாத குறையா என்ன போக சொல்றாரு. இன்னைக்கு எப்படி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா, அவர் கிட்ட உட்காந்து அவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரியான குரல்ல பேசினேன். ஐயா, இந்த ஒரு வாரத்துல நீங்க நடந்துகிட்ட விதத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எப்பெல்லாம் உங்க பசங்க பார்க்க வராங்களோ அப்பெல்லாம் நீங்க எஸ்கேப் ஆனதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த பெரியவர் அதிர்ந்தே போயிட்டார். அவருடைய முகம் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தார். பிறகு என்னுடைய கையை பிடிச்சி தனியா அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனார். என்ன தனியா அழைச்சிக்கிட்டு போனவர், நான் எதிர்பார்க்காத நேரமா இந்த ஒரு வாரமா என்னை கண்காணிச்சு நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையோ நான் நடந்துகிட்ட விதத்தையோ பார்க்க வர பசங்க கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ தயவு செஞ்சு சொல்லிடாத, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் 2 கை எடுத்து கும்பிடுறார். எனக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பெரியவர் விடாம, தம்பி என்னை விட வயசுல நீ சின்னவன், இல்லைன்னா உன் காலிலே வந்துருவான் அப்படின்னு சொல்ல எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதை கேட்டு பதறி போனனா, ஐயா அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம், இருந்தாலும் என்னோட சந்தேகத்தை மட்டும் நீங்க கிளியர் பண்ணுங்க. நீங்களும் அந்த அம்மாவும் புருஷன் முன்னாடி தானே, உங்க பசங்க அவங்க அம்மாவை பார்க்க வராங்க, நீங்க அவங்களோட அப்பா, நீ ஏன் பயந்து ஓடி ஒளியணும் அப்படின்னு நான் கேட்கறேன். அதை கேட்டு ஷாக்கான அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் தயங்கி பிறகு 4 பக்கம் பார்த்துட்டு மெல்ல என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. தம்பி, அது வந்து அந்த பசங்கள்லாம் என்னுடைய பசங்க இல்ல, உள்ள இருக்கிற பேஷண்ட் என்னுடைய மனைவி இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, அந்த பசங்க உங்க பசங்க இல்லையா? அது மட்டும் இல்லாத உள்ள இருக்கிற பேஷண்ட் உங்க ஒய்ஃப் இல்லையா? அப்ப நீங்க யாரு, அவங்க யாரு, அந்த பசங்கள்லாம் யாரு அப்படின்னு நான் கேட்க, அதை கேட்டு அந்த பெரியவர், தம்பி சத்தமெல்லாம் போடாத, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர், ஆமா தம்பி, நீ சந்தேகப்படுறது சரிதான், அந்த ஃபேமிலியே என் ஃபேமிலி கிடையாது, உள்ள நோயாளியா படுத்திருக்காளே அவ பேர் எஸ்தர் மேரி அப்படின்னு சொன்னவர், அந்த எஸ்தர் மேரிக்கு தான் என்ன உறவு வேணும் அப்படிங்கறத சொன்னார். அதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துல என்னையே அறியாம, ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் வாயை பொழந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த எஸ்தர் மேரி தன்னோட இளமை கால லவ்வர் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையில அவளும் வந்து போனா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சு 2 பேரும் உருகி காதலிச்சாங்களாம். அவங்களுடைய இளம காலத்துல அவங்க வந்து கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. சிவராமன் எஸ்தர் மேரி எவ்வளவு காதலிச்சாரோ அதை விட 2 மடங்கு எஸ்தர் மேரி சிவராமன் மேல உயிரா இருந்தாங்களாம். எஸ்தர் மேரி சிவராமனை காதலிக்கும் போதே, சிவராமா மதத்தின் பேரால நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டு போறாங்க, அதனால என்னை நீ கைவிட்ட கூடாது, இதையாவது பண்ணி என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். சிவராமனுக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் பயந்தது போலவே நடக்க ஆரம்பிச்சது. ஆமா, எஸ்தர் மேரி ஃபேமிலிக்கு தெரிஞ்சு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. எஸ்தர் மேரியோடைய ஃபேமிலி உங்களுடைய காதலை தீவிரமா எதிர்க்க ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அதை பத்தி தெரிய ஒரு சிறிய விளக்கத்தோடு இங்கு பார்ப்போம். நாட்டில் இருக்கிற எல்லா மதத்திற்கும் மத போதகர்கள் உண்டு. அதுல தூய்மையான நல்ல மனசு கொண்ட புனிதமான மத போதகர்களும் உண்டு. அப்படிப்பட்ட மத போதகர்கள் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை அவங்களுடைய நிலைமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கட்டாயப்படுத்தியோ அல்லது தன்னுடைய பேச்சாற்றலால் அவங்கள வசியப்படுத்தியோ மதமாற்றம் செய்ய மாட்டாங்க. முழு மனசோட எந்த சட்ட சிக்கலும் சமுதாய சிக்கலும் இல்லாம மனசார விரும்பி வரவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கான மத மாற்றத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மத போதகர்கள் பிற மதத்தினை சேர்ந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது போன்ற நல்லவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து அந்த மதத்திற்காக தொண்டுகள் செய்து கொண்டு வந்தாலும் மதத்தையும் தாண்டி மனித நேயம்தான் பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுடைய அடிமனசுல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க தன்னுடைய மதத்தை பெருமைப்படுத்தியோ மற்றொரு மதத்தை இழிவுபடுத்தியோ பேச மாட்டாங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மத போதகர்கள் 100 பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்திலேயே இழிவான சில மத போதகர்களும் உண்டு. தன்னுடைய மதம் தான் பெருசு, தன்னுடைய மதத்தை சார்ந்த கடவுள் தான் உண்மையானவர் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான எண்ணம் அவங்க மனசுல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்க ஊருக்கு உபதேசம் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய பிரச்சார பேச்சிலேயே அவங்களுடைய இழிவான குணம் வெளிப்படும். இப்படிப்பட்ட தப்பான ஆளுங்க எஸ்தர் மேரி ஃபேமிலியை தூண்டி விடுறாங்க. அதனாலதான் எஸ்தர் மேரி ஃபேமிலி எஸ்தருடைய காதலை ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்க. இறுதியா மதவெறி கொண்ட மதவாதிகளின் சூழ்ச்சிக்கு எஸ்தர் மேரி சிவராமனுடைய காதல் பலியாகுது.
அதுக்கு எஸ்தர் மேரி ஃபேமிலி உடந்தையா இருக்குது. சிவராமனுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ புத்திமதி சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் தண்ணி தெளிச்சு எப்படியோ போ அப்படின்னு விட்டுட்டாங்க. அவங்க யாரும் வந்து தொந்தரவுலாம் பண்ணல. சிவராம எஸ்தர் மேரியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், பிறகு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கோர்ட்லேயோ சட்டத்தின் முன்னாடி சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சிவராமன் முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எஸ்தர் மேரியை அழைச்சிக்கிட்டு சிவராமன் போவார். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு தாலி கட்டுற நேரத்தில் எஸ்தர் மேரியோட ஃபேமிலி வந்து 2 பேர்த்தையும் அடித்து தோசம் பண்ணி அந்த மேரேஜை கழிச்சு விட்டுருவாங்க. அதோட எஸ்தர் மேரியையும் சிவராமங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிவராமங்கிட்ட இருந்து எஸ்தர் மேரியை பிரித்து கூட்டிகிட்டு போன அன்னைக்கே எஸ்தர் மேரியை வேற ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட கடத்திக்கிட்டு தான் போனாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எஸ்தர் மேரி காலேஜுக்கு வரல. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஊருக்கு போனாங்கன்னு எந்த தகவலும் சிவராமனுக்கு தெரியல. மனசு நொறுங்கி போன சிவராம தன்னுடைய வீட்டுக்கு போக தைரியம் இல்லாமல் நான் தங்கியிருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்லேயே தினமும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். ஒழுங்காக காலேஜுக்கும் போக மாட்டார். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சிவராமனுடைய நிலைமையை அவருடைய ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவருடைய உடம்பையும் மனசையும் தேர்த்த முயற்சி பண்ணுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. 2 வருஷம் ஆனாலும் அவருடைய மனசில் மேரி பற்றின எண்ணம் மாறல. அது வந்து ஒரு வடு மாதிரி தங்கிக்கிடுச்சு. ஆனால் அதே நேரம் மேரியினோட இழப்பை அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கிக்க ஆரம்பிச்சு. பிறகு சிவராமனை பெற்றவங்க கெஞ்சி அழுது புலம்பி தன்னுடைய மகனை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, பெற்றவங்களுக்காவது ஒரு நிம்மதியை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். சிவராமனுடைய வாழ்க்கையில 2ஆவதா வந்த பெண்ணும் வந்த 3வது வருஷத்திலேயே மஞ்சள் காமாலை நோய் தாக்கி எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணி இறந்து போயிடுவாங்க. இப்படி போனவங்களும் சும்மா போகல. இந்த 3 வருஷத்துக்குள்ளார சிவராமனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிடுவார். குழந்தைய வச்சுக்கிட்டு சிவராமன் ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த குழந்தைக்காக சிவராமனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் சிவராமனை பெற்றவங்களுக்கு வரல. அது நியாயமான விஷயம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் சிவராமனுக்கு தலைவிதி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கிற வரைக்கும் சிவராமனுக்கும் இந்த குழந்தைக்கும் உதவியா இருப்போம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சிவராமனுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் வெவ்வேறு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறாங்க. அப்பா அம்மா சிவராமன் கூட இருக்கிறாங்க. அவங்களும் சில வருடங்களுக்கு அப்புறம் ஒருத்தர்னு இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில வேகமா வந்து மறைஞ்சு போன தன் மனைவியோட ஞாபகம் அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் சிவராமனுக்கு வரும். ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் சிவராமனுடைய அடி மனசுல மேரியினுடைய நினைப்பு தான் அணையா விளக்கா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிவராமனுக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை இப்ப வளர்ந்து பெரியவனாகி அவனுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கு மருமகள் வந்துடுவா. அந்த பெண்ணுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும். மறுபடியும் 2வது குழந்தை. அந்த 2வது குழந்தை பிரசவத்துக்காகத்தான் அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. சிவராமனுடைய பையனும் சிவராமனும் அங்கதான் கூட இருந்து பார்த்துப்பாங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க எப்போதாவது ஒரு முறை வந்துட்டு போயிடுவாங்க. அந்த டைம் தான் சிவராமனுடைய ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தரை அதே ஹாஸ்பிட்டலில் சிவராமன் சந்திப்பார். இந்த ஓல்டு ஃப்ரெண்டு தான் எஸ்தர் மேரி அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறத சொல்லுவார். சிவராமனுடைய அடுத்த மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எஸ்தர் மேரி சிவராமனை விட்டு பிரிஞ்சு எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். சிவராமனுக்கும் மேரிக்கும் சொந்த ஊரே சென்னை தான். இந்த சென்னையில் ஒரு பிரைவேட் காலேஜில் 2 பேரும் படிக்கும்போது தான் அவங்களுக்கு காதல் உண்டாச்சு. சிவராமனை விட்டு மேரியை பிரித்து கடத்தாத குறைய அழைச்சிக்கிட்டு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வேற எங்கேயும் இல்லை, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் அப்படிங்கிற டவுனுக்கு தான். அங்க வச்சு தான் மேரி இன்னொரு வாழ்க்கையில திணிக்கப்பட்டாங்க. எஸ்தர் மேரிக்கு கூட பிறந்த அக்கான்னு ஒருத்தர் உண்டு. அவங்கள குன்னூர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எஸ்தர் மேரிக்கும் மேரியோட அக்காவுக்கும் தாய் மாமனா இருந்தவர் தான் மேரியோட அக்கா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதாவது எஸ்தர் மேரி அம்மாவோடைய தாய் வீடுன்னு பார்த்தா அது குன்னூர் தான். மேரியோட அம்மாவோடைய தம்பிக்கு தான் மேரியோட அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எஸ்தர் மேரியோட அக்காவுக்கு மொத்தம் 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு, அடுத்து 2 பையன். மேரியோட அக்காவுக்கு கேன்சர் நோய் இருந்திருக்குது. அது முதல்ல யாருக்குமே தெரியல. மேரியோட அக்காவுக்கு ரொம்ப நாளா தெரியல. அது முத்தி போய் மூக்கு வழியா ரத்தம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து அவங்க சில மாதங்கள்ல இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய 3 குழந்தையும் தாய் இல்லாத பிள்ளையா ஆயிடுறாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் மேரியினோட அம்மா மேரியோட அக்கால் கணவரை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா எந்நேரமும் சிவராமனையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற மேரி கொஞ்சமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எஸ்தர் மேரியோட அம்மா விடவே இல்லை. தான் தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லி மிரட்டி பயமுறுத்தி மேரியே அவங்களுடைய அக்கால் கணவரைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எஸ்தர் மேரியோட அக்கால் கணவர் தினமும் பொறுப்பா வேலைக்கு போறவரா இருந்தாலும் அவர் ஒரு தினமும் குடிகாரர். மேரியை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு எச்சில் பண்றவனை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேரியை இன்சல்ட் பண்ணுவார். அவர் அடிக்கடி இன்சல்ட் பண்ணும் போதெல்லாம் மேரிக்கு கோவமா வரும். நீ எப்போ என்னை தொடுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கலாம். என் மனசு நினைக்கிறது தப்போ சரியோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என் மனசுல சிவராமன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்னுடைய அக்கா குழந்தைங்க அனாதே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் என் அம்மா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு என்னை பயமுறுத்தின காரணத்துக்காகவும் மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உயிருக்கு உயிரை காதலித்த சிவராமனே என்னை நெருங்கிறதுக்கு பயப்படுவான். அவன் எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலே அதுக்கு 100 முறை யோசிச்சு அப்புறம் தான் பர்மிஷன் கொடுப்பேன். அவன் கூட எனக்கு இது வரைக்கும் 3 முத்தம் தான் கொடுக்க விட்டுருக்கிறேன். அந்த அளவுக்கு அவனே என்கிட்ட நெருங்க விடல. அப்படி இருக்கும் பொழுது உன்னை என்கிட்ட நெருங்க விடுவனா நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் உன் மேல ஆசைப்பட்டுக்கிட்டு நீ என்னை எப்ப தொடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ ஒரு எச்சில்
இருப்பேன்டா, உன்னை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு பெருசாக பேசுகிறேன். அப்பாடா கடவுளுக்கு ரொம்ப நன்றி. கல்யாணம் பண்ணிக்கிட்ட உரிமையில் எங்கடா இவன் நெருங்கி வந்துடுவானோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இவனே பெரிய ஒழுக்க சிகாமணி மாதிரி சொல்லிட்டு போகிறான். எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. நீ தாலி கட்டிட்டதுனால உனக்கு நான் மனைவியாக வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காத. உன்னுடைய குழந்தைங்களுக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். அது தெரியாமல் நீலாம் என்னை இன்சல்ட் பண்ணுற. பேசாமல் என்னை உருகி காதலிச்சு என் சிவராமனுக்கே என் உடம்பு கொடுத்துருக்கணும். என்னை உருகி காதலிச்சு அடி உதன்னு வாங்கி ஏமாந்து போனது தான் என் சிவராமனுக்கு மிச்சமாக போச்சு. தாலி கட்டின பிறகு வேற ஒருத்தரை நினைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் வாக்குவேத்தில் மாற்றி நிச்சயதார்த்தத்தை பண்ணி நானும் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட புருஷன் கிடையாது. அதனால நான் வேணாம்னு நினைச்சாலும் நானா என் மனசு சிவராமனை நினைச்சா அது கள்ளத்தனமும் கிடையாது. ஆனா அதே நேரம் நான் வரம்பு மீறி போறவளும் கிடையாது. இப்படி தன்னுடைய மனசுக்குள்ளாரே எஸ்தர் மேரி பேசிக்கிறாங்க. அடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் எஸ்தர் மேரியோட கணவர் குடி போதையில பைக்கை நீலகிரி மலையில உள்ள கொண்ட ஊசி வளைவுல ஓட்டிட்டு வர்றார். அதுல ஒரு வளைவுல ஒழுங்கா பைக்கை வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா விட்டு அங்கிருந்து அதுல பாதாளத்துல பைக்கோட விழுந்து செதறி போயிடுறார். காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. எஸ்தர் மேரி அந்த 3 குழந்தைங்களுக்கும் பெறாத தாயா ஆயிடுறாங்க. இந்த கால ஓட்டத்துல எஸ்தர் மேரிய பெத்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. பிள்ளைங்களும் பெரிய பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துடுறாங்க. பசங்க 2 பேரும் பெரியவனா வளர இவங்க நமக்கு சித்தி தானே பெத்தாமா இல்லையா அப்படின்னு கொஞ்சோட பாசம் இல்லாம நடந்துக்கிறாங்க. பொண்ணு மட்டும்தான் தான் சித்தி மேல ரொம்ப உயிரா இருக்கும். அந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் மூத்தது இல்லையா. அந்த பொண்ணை தான் சென்னை வண்ணாரப்பேட்டையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து உள்ள 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பசங்க 2 பேரும் அவங்களுக்கு வந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மேரியை அலட்சியப்படுத்துவாங்க. அதை பார்த்து வந்த மருமகள்களும் மேரியை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் மூத்த மருமகளுக்கும் மேரிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அந்த வாக்குவாதத்துல ஆத்திரப்பட்ட மூத்த மருமகள் மேரிய படிக்கட்டுல இருந்து கீழே உருட்டி விட்டுருவாங்க. அப்போ எஸ்தர் மேரி அம்மா வீல்னு மிகப்பெரிய அலறல் சத்தத்தோட படிக்கட்டுல உருண்டு தரையில ரத்த வெள்ளத்தோட சாய்வாங்க. இனி இந்த கதையில அடுத்து வருவதை பார்ட் 2ல மறக்காம கேளுங்க. அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. கேட்ட வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பார்ட் 2ல சந்திக்கலாம். நன்றி.